friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற எக்ஸாம்பிள் வந்து 9. ஆனா நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல 6, 7, 8 விட இந்த 9th எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 6th எக்ஸாம்பிள்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். அதாவது அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். அதுக்கு அடுத்து இதுல 7th எக்ஸாம்பிள்ல என்ன பார்த்தோம் அப்படினா ஓபனிங் கேபிட்டலும் அந்த அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் வச்சு கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. Then closing capital assets minus liabilities வச்சு கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. அதுக்கு அடுத்தது 8th மாடல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் கொடுத்திருந்தோம், டிராயிங்ஸ் கொடுத்திருந்தோம், அதை வச்சு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த 3 மாடல் பழைய மாடல்ல பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா இருக்கும். சம்ம பார்க்கலாம். Ahmed does not keep the proper books of accounts. Find the profit or loss made by him for the year ending 31st March 2018. இப்போ இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 31st March 2018 ப்ராஃபிட் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. பர்டிகுலர்ஸ் 31st March 2017, 31st March 2018. அப்போ 31st March 2017 அப்படிங்கிறது என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். 2018 இது மார்ச் வந்து என்னது? க்ளோசிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? அப்ப இது வந்து ஓப்பனிங் கேபிட்டல், இது வந்து க்ளோசிங் கேபிட்டல். இப்ப பாருங்க, பேங்க் பேலன்ஸ் 14,000, இங்க 18,000. கேஷ் இன் ஹேண்ட், ஸ்டாக், டெப்டாஸ், பிளான்ட், ஃபர்னிச்சர், கிரெடிட்டாஸ் இப்படி கொடுத்துரும். உங்களுக்கு தெரியும் இதுல இப்ப என்ன ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னா பேங்க் பேலன்ஸ்ல இங்க 14,000 போட்டு கிரெடிட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 9th எக்ஸாம்பிளோட நோட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பேங்க் பேலன்ஸ் கிரெடிட்டா இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். அதாவது பேங்க் பேலன்ஸ் கிரெடிட் இருந்ததுன்னா அது வந்து நம்மளுக்கு என்னது? பேங்க் ஓவர் டிராஃப்ட். அப்போ ஓவர் டிராஃப்டா இருந்தா நம்மளுக்கு எந்த சைட்ல வரும்? லைபிலிட்டி சைடு. இன்னொன்னு வந்து பாருங்க, பேங்க் பேலன்ஸ்னு போட்டு டெபிட்னு கொடுத்துருக்கோம். டெபிட்னா நம்மளுக்கு அது என்னது? அசெட் சைடு. அதாவது கேஷ் பேலன்ஸ், பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் என்னதுன்னா இது அசெட் சைட்ல. இது ஒரு ட்விஸ்ட் இருக்கு இதுல. அதுக்கு அடுத்தது பாருங்க, அகமது ஹேட் withdrawn ₹40,000 ஃபார் ஹிஸ் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்னா தெரியும், அது என்னது? டிராயிங்ஸ். Then he had introduced ₹16,000 as capital for the expansion of his business. அப்போ additional capital எவ்வளவு கொண்டு வரான்? 16,000. A provision of 5% on debtors is to be made. Plant is to be depreciated at 10%. இப்போ அடுத்த ட்விஸ்ட் இதுல என்ன அப்படின்னா டெப்டாஸ்ல 5% கண்டுபிடிக்க சொல்றோம். தென் என்ன கொடுத்துருக்கான்? பிளான்ட் வந்து டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்கான். புரியுதா? இன்னொன்னு வந்து அப்ரிஷியேட்டட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்ரிஷியேட்டட்னா இன்க்ரீஸ் ஆகுது, அதாவது கூடுதுன்னு அர்த்தம். பிளஸ் டெப்ரிஷியேட்டட்னா என்னது? மைனஸ். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எது கொடுத்திருந்தாலும் என்னது? அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எது கொடுத்திருந்தாலும் அது க்ளோசிங்ல தான் கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங்ல நம்ம கண்டுபிடிக்க கூடாது. நல்ல கவனிங்க. இங்க டெப்டாஸ் வந்து ஓப்பனிங் 34,000 இருக்கு, க்ளோசிங் வந்து 30,000 இருக்கு. அப்ப நீங்க கேட்கலாம், ரெண்டுத்துல எதுல மேடம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அப்போ நம்ம எதுல தான் கண்டுபிடிக்கணும்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே க்ளோசிங்ல தான் கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங்ல கண்டுபிடிக்க கூடாது. ஓகேவா? இப்ப நம்ம சம்முக்குள்ள போலாம். இந்த புக்ஸ் ஆஃப் அகமத், இது எல்லாமே டபுள் சைடு தான் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கால்குலேஷன் ஆஃப் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க போறோம். ஓப்பனிங் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் லைபிலிட்டிஸ் rupees, then assets rupees. ஃபர்ஸ்ட் பாருங்க, பேங்க் பேலன்ஸ் இங்க என்ன இருக்கு? கிரெடிட்ல இருக்கு. எவ்வளவு? 14,000. அப்போ இந்த இடத்துல பேங்க் ஓவர் டிராஃப்ட் 14,000. தென் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் என்னது? அசெட். ஸோ கேஷ் இன் ஹேண்ட் 800. தென் ஸ்டாக், அதுவும் நம்மளுக்கு அசெட் தான். எவ்வளவு? 12,000. தென் டெப்டாஸ் 34,000. then plant 80,000. then furniture 40,000.
then creditors 60,000. இப்போ நம்ம டோட்டல் என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அசட் சைடோட டோட்டல் தான் நம்ம போட போறோம். அசட் சைடில் என்ன டோட்டல் வரும் 1,66,800. அதே இதுதான் 1,66,800 எங்கேயும் போடணும் லைபிலிட்டி சைடில். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணினோம் அப்படின்னா 92,800. இது என்னது கேபிட்டல் பேலன்சிங் ஃபிகர். இது வந்து என்ன கேபிட்டல் ஓப்பனிங் கேபிட்டல். ஒன்னும் பண்ணல, நம்ம ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து எழுதியிருக்கோம். ஆனா இதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் இருந்தது. என்னது அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் கிரெடிட்டா இருக்கு அப்படிங்கறதுனால அது ஓவர் டிராஃப்ட் ஆகி அது லைபிலிட்டியில வந்துடும். நார்மல் பேங்க் பேலன்ஸா இருந்ததுன்னா அது நம்மளுக்கு என்னவா இருக்கும் அசட்டா இருக்கும். இது ஒண்ணுதான் இதுல டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடும். ரெண்டாவது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் கேபிட்டல். So same liabilities asset. Closing capital பாருங்க. first என்ன இருக்கு bank balance debitல இருக்கு 18,000. So asset sideல bank balance 18,000. Then cash in hand 1,500. Then stock 16,000. Then debtors எவ்வளவு இருக்கு 30,000. நல்ல கவனிங்க, உங்களுக்கு டபுள் சைடு இருக்கும். இன்னர் காலத்துல நீங்க எழுதிக்கோங்க 30,000. ஏன்னா இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு ப்ரொவிஷன் ஃபார் 5% ஆன் சன்ட்ரி டெப்டார்ஸ். சோ லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளவு 30,000. எப்படி கண்டுபிடிக்கணும் 30,000 into 5/100. இப்போ 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எவ்வளவு கிடைக்கும் 1,500. அப்போ இதை மைனஸ் பண்ணினா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 28,500. தென் அடுத்தது என்ன இருக்கு பிளான்ட். பிளான்ட் என்ன சொல்லியிருக்காங்க டிப்ரிஷியேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் எவ்வளவு இருக்கு 80,000 இருக்கு இருக்கா. அதையும் இன்னர் காலத்தில் எழுதிக்கோங்க. லெஸ் டெப்ரிசியேஷன் எத்தனை பர்சன்டேஜ் 10%. So 80,000 into 10/100. அப்ப என்ன கிடைக்கும் 8,000 கிடைக்கும். அதை லெஸ் பண்ணி வர்றது எவ்வளவு 72,000. தென் என்ன இருக்கு ஃபர்னிச்சர் எவ்வளவு 40,000. தென் கிரெடிட்டார்ஸ் லைபிலிட்டி சைடில் கிரெடிட்டார்ஸ் எவ்வளவு இருக்கு 72,000. ஓகேவா. அப்போ இப்போ டோட்டல் பண்ணுங்க. இந்த அசட் சைடு டோட்டல் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ 1,76,000. அதே இதை இங்கேயும் போடுங்க 1,76,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா 1,04,000. அப்போ இது என்னது இதுவும் கேபிட்டல் தான். பிராக்கெட்ல பேலன்சிங் ஃபிகர். இது வந்து என்ன கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல். புரிஞ்சுதான். இப்போ நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சாச்சு, க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோம். ஆனா இதுல 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்ததுனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை இங்க க்ளோசிங்ல பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே கொடுத்துருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுல தான் வரும் க்ளோசிங்ல தான் வரும், ஓப்பனிங்ல எடுக்கக்கூடாது. தென் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். Statement of profit or loss for the year ended 31st March 2018. இது பழைய மெத்தட்ல நம்மளுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் க்ளோசிங் கேபிட்டல் எழுதுவோமா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 1,04,000. அதை போட்டுக்கோங்க. Then add drawings. Drawings எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாருங்க 40,000 இருக்கு. So add பண்ணிக்கோங்க 40,000. So 1,44,000. Then less additional capital.
அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்கான் சம்ல 16,000. ஸோ லெஸ் பண்ணிக்கோங்க 1,28,000. இது வந்து என்னது adjusted closing capital. Then less opening capital. Opening capital நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 92,800. So 92,800 கண்டுபிடிச்சோமா? So opening capital 92,800. So then profit 35,200. அவ்வளவுதான் சார். இது வந்து 5 மார்க்ஸ்ல உங்களுக்கு வரும். ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் இதோட இந்த மாடல்ஸ் முடிஞ்சது. நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். எக்ஸசைஸ்ல உங்களுக்கு வந்து 6, 7, 8, 9 சம்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா போடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.